ஆ சிவாஜி சார் வந்து செட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சாக்க எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்களாம். அப்புறம் வந்து ஸோ அதுக்கு பிறகுலேருந்து அடுத்த நாள்லேருந்து சிவாஜி சார் முன்னாடியே வந்துடுறாரு, நம்மளும் வந்து முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களும் அந்த பங்க்சுவாலிட்டிய மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு படத்துல வந்து நடிகர் சிவகுமார், அப்போ வந்து அவரு சிவகுமார் பெரிய நடிகர் கூட கிடையாது. அப்கமிங் ஆக்டர் தான். அவருடைய அ கால் விரல்ல இருக்கிற மெட்டிய அது வந்து ஒரு புராண படம். அந்த மெட்டிய அ அந்த கதாபாத்திரத்தின் தேவைப்படி அவர் வந்து மெட்டிய வந்து வாயிலேயே கவ்வி எடுப்பது மாதிரியான ஒரு காட்சி. ம். ஒரு அ நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அது. அந்த காட்சியில வந்து அ சிவகுமார் பயந்தாராம். அவ்ளோ பெரிய அ நடிகர், உச்ச உச்ச நடிகர். நட்சத்திரம். அவரு வந்து நம்ம கால்ல இருக்கிற மெட்டிய வந்து அதுவும் வாய் வச்சு எடுக்கிறதுனாக்கா, "ஐயோ! வேணாம் சார்" அப்படின்னு டைரக்டர் கிட்ட சொன்னாராம். "வேற ஏதாவது அ மாத்துங்க அந்த காட்சிய" அப்படின்னு சொன்னப்போ, சிவாஜி வந்து சிவகுமார் தோள்ல தட்டி குடுத்து, "யோவ் பண்றேன்யா, இதுல என்ன இருக்கு? நடிப்பு தானே" அப்படி சொல்லிட்டு சிவகுமார ஊக்கப்படுத்தி அவரு அது மாரி நடிச்சாராம். அ அப்புறம் வந்து அவரு படப்பிடிப்புக்கு வரும்போது, அ அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாருக்கும் அ தன் வீட்ல சமைச்ச அசைவ உணவுகள் உட்பட எல்லாருக்கும் கொண்டு வர சொல்லி பரிமாறி எல்லார் கூடவும் வந்து சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்வாராம். ம். அ இது போல அ பல நல்ல குணங்கள் அவருக்கு இருந்திருக்கு. அ அவர மாதிரி இன்னொரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாரா? அப்படிங்கிறது கேள்விக்குறி.